ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் 18ஆம் தேதி ஆண்டவர் எனக்கும் அவளுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிய ஆண்டவர் உதவி செய்தாங்க. ஆண்டவர் கொடாகொடி நன்றி. ஜெபிச்ச எல்லா மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமாம், ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செஞ்சுருக்காங்க. ஆமாம், நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் டக்கு டக்குன்னு எல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்ச மாதிரி ஒரு டக்குன்னு போன மாதிரி மின்னல் வேகத்தில் போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆண்டவர் கொடாகொடி நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடலை கூட இந்த வேலையை கூட படிக்கணும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை
பிள்ளைகள் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ ஊருக்கு போகிறாங்க. 2ஆம் தேதி டெல்லிக்கு போகிறாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அடுத்தால வாங்க வாங்க வாங்க. அடுத்த டன் பின்னாடி சேரில் நீங்கள் 3 பேர் அப்படி வந்துடுங்க. ஆமாம், இப்போவுமே 3 பேருமே கலந்து பேசிக்கங்க, ஏதாவது என்ன பாட்டுன்னு சொல்லி. அடுத்த டன் அடுத்த டன் தங்கம்மக்கா, சென்னிட்டாக்கா, மோனிஷாக்கா, எல்லாக்காவும் வந்துடுங்க அடுத்த டன். ஆமாம். ஏசப்பா அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி தந்தாங்க. கொடான கொடி நன்றி. ஏசப்பாவுக்கு ரொம்ப கொடான கொடி நன்றி. அவருக்கு மகிமை. ஏசப்பா இந்த கல்யாணத்தை நல்ல திருப்தியாக எல்லா வந்து ஆசீர்வதிக்க கிருபை செய்தார். எல்லாம் நல்லபடியாக நடக்க கிருபை செய்தார். நல்ல மருமகளை தந்தார். இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வாங்க வாங்க, குயிக்கா, டைம் இல்லை, ஓடியாங்க வாங்க. நீங்கள் 3 பேரும் வாங்க. ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறாருன்னா கர்த்தர் நாமத்துக்கு வாங்க. சோத்திரம். இந்த வருஷம் ஆண்டவர் எங்களுக்கு புது கிருபையை, என் மகளுக்கு புது கிருபையை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த வீட்டை கட்டி கொடுக்குறது ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு. அந்த வீட்டை கட்டி ஆரம்பிக்கும்போது ஆண்டவரே உமது வலது கரங்களால் நீட்டி உமது ரத்தத்தால் தெளித்து இந்த கட்டிடங்கள் உயரணும் ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் இல்லாமல் பாதுகாத்து நீங்கள் தான்ப்பா கட்டி உதவி சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த வீடை கட்டி முடிகிற வரைக்கும் நான் பயந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. நன்றி. அதே மாதிரி நானும் என் மாப்பிள்ளையும் ஒரு சின்ன கால் தான், கட்டில் தான் படுப்போம். இந்த ஃபேனு ஒரு மாதமாக இந்த நட்டு இல்லாமையே சுற்றிக்கிட்டு இருந்துருக்கு. அந்த ஃபேனை போட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காகி மேலே உழுவுற மாதிரி சுற்றும். நான் சொல்லுவேன், இந்த ஃபேனை கலத்தி வேறு ஃபேன் போடுவோம், 3 வருஷம் ஆயிட்டு அப்படின்னு. இல்லை அது கொஞ்சம் ஓடட்டும், ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, 2 நாளாக ஆஃப் பண்ணிட்டோம். இந்த மாதத்துக்குள்ள தான் பிற்பாடு பார்க்கும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபேன்காரரை கூப்பிட்டு ஃபேனை மாட்ட சொன்னால்
அவர் கேட்காரு, அந்த மேலே உள்ள ஒரு ஸ்டட்டே இல்லாமல் ஓடிருக்கம்மா, இவ்வளோ நாள் அந்த ஸ்டட் இல்லாமல் ஓடிருக்கு, எப்படி ஓடிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு ரொம்ப பயம் கொடுத்து மாப்பிள்ளைகிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ நம்ம இந்த பேன் விழுந்து 2 பேர் பொழைக்கையா. எப்பவுமே ஆண்டவர் என் கூடவே இருக்கார். ஆண்டவருக்கு நன்றி. கூடவே இயேசுவே கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் நீர் ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையில் நீர் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் நீர் ஜீவனானீரே, வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எப்பயுமே எது நடந்தாலும் என் கூட ஆண்டவர் கூடவே இருக்காருன்னு தான் நினைப்பேன். அதேமாரி இந்த வருஷத்தில் என் சகோதரன் என் பிள்ளைகளுக்கு ஆபத்து, ஒரு சுகம் இல்லாமல் கட்டி ஹார்ட் பிரச்சனை எல்லாமே வந்துச்சு. எல்லாத்துலேயும் ஆண்டவர் எல்லாத்துக்கும் எனக்கு சுகம் அளித்து இந்த வருஷம் முழுதும் பாதுகாத்துக்கா கோடான கோடி நன்றி. எல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா. வாங்க அடுத்த டீம் வாங்க வாங்க, டைம் ஆயிட்டு. அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த வருஷம் மட்டும் இல்லை, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்களை ஆதரித்து வந்த தெய்வத்திற்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அவர் எதிர்பார்க்குற தகுதியோ நன்மையோ எங்களிடத்துல இல்லாத போது கர்த்தர் எங்களை தள்ளாதபடி நேர்வழியில் நடத்தி எங்களுக்கு இதுவரை நல்ல காரியங்களை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். பலவீனங்களில் சுகவீனங்களில் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால ஒரு நல்ல ஒரு பலனை தந்தார். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நடக்க கர்த்தர் இந்த வருஷத்தில் உதவி செய்தார். அதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு
எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது வாங்க, பிளாசமா வாங்க. பிளாசமா கூட யாரும் வரீங்களா? வாங்க டக்குன்னு. சரி வா. அல்லேலூயா. அடுத்தது நேவிசக்கா டீம், கபடி பிளேயரில் சொல்லுவாங்க. அடுத்த டீம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். அவர் செய்ததை நினைக்க முடியாது, மறக்க முடியாது, ஆராய முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள். அப்பா, நீ செய்த சகல நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக என் தகப்பனை நன்றியோடு துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். அவருக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, போன மாதத்திலும் கூட என் பேத்தினுடைய விஷயத்தில், படிப்பு விஷயத்தில் ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபை பெரியவதாக இருக்கும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, அவர் பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்தவருக்கு என் மனதார கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரை என் பிள்ளைகளை, குடும்பத்தை அப்பா ஒவ்வொருவரை தனித்தனியாக ஆசீர்வதித்த தேவாதி தேவனுக்கு, அப்பா பரலோக தேவனுக்கு அப்பா நன்றியை உளமாற தெரிவிக்கிறேன். அப்பா நன்றி. அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாங்க வாங்க வாங்க. செல்வக்கா, டைனாக்கா, அடுத்த வாரமா வாங்க. ஒரே ஒரு விசாகப்பட்டினத்தில் ஹார்ட்டில் ப்ராப்ளம். ஒரு பிள்ளை 7 8 படிக்க. அந்த பிள்ளைகிட்ட போய் ஜோம் பண்ணும்போது, உனக்கு இயேசுவை பற்றி தெரியுமான்னு கேட்டேன். என்னை சின்ன வயசில் நான் சண்டே கிளாஸ் போயிருக்கேன். இயேசு அறியாத குடும்பம் தான், ஆனால் சண்டே கிளாஸ் போயிருக்கிறேன். அங்கே சாக்லேட்லாம் எனக்கு தருவாங்க அப்படின்னாப்புல. சின்ன பிள்ளையில் போயிருக்கிறேன், இப்போ நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய சொல்லிச்சு. எனக்கு ஆண்டவர் ஜீவனை தந்தா, ஹார்ட்டில் ஓட்டம் இருக்குது, ஜீவனை தந்தா இந்த இயேசுக்காக நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு அறியாத பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட ஒரு பாட்டு படிமா அப்படின்னேன். ஒரு பாட்டு படி அப்படின்னு சொல்லும்போது தெலுங்கில் அந்த பிள்ளை பாட்டு படித்தது. இயேசுவே, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க, ஜீவனை தாங்க, நான் உமக்காக வாழுவேன், உமக்காக ஓடுவேன். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதுதான் தருணம். நிறைய சபைகளில் இன்றைக்கி சாட்சி காரியங்கள் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் டக்குன்னு நான் ஒருத்தர் பேரை சொன்னால் ஆள் பார்த்து கூப்பிட்றான்னு கிடக்கும். அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இருக்குது. ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து தயவுசெய்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையோ அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையோ அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வேண்டதாக இந்த கூட்டத்துக்கு நான் வர்றதுக்கு முன்பாக அடிமை 2 மகன்களை குறித்தும் இப்படியாக சபைக்கு வந்துக்கிட்டு இருந்து இப்படியாக பாஸ்டர் மூலமாக உள்ள சில காரணமாக பின்வாங்கி போன பொழுது கூட சிலர் சொன்னாங்க, இப்படியாக பாஸ்டர் கூட இப்படியாக அடிமை மனசில் நான் இப்படியாக அதட்டுறேன், சத்தமிடுறேன், ஆனால் கர்த்தர் அடிப்பாருன்னு சொல்லும் பொழுது எனக்கு பிள்ளைகளை குறித்து பயமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் மன இறக்கம் உறக்கம்னு சொல்லி அப்படியே இந்த பஜாரில் ஜாமான் வாங்கிட்டு அப்படியாக கடந்து வந்து கொண்டிருக்கும்போது என் பிள்ளைகளை குறித்து தான் 2 பையன்களை குறித்தும், தகப்பனே 2 பேரையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளணும் ஐயா, என்னையனாலும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் சாமின்னு சொல்லி பிள்ளைகள் நாம் மையமைக்காக அப்படியாக அடிமை அப்படியே பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கும்போது கூட இங்கே இருந்து ஜெபக்கூட்டத்தில் ஒரு சத்தம் கேட்டது. அப்படி அவன் பிள்ளைகளை குறித்து நீ கலங்காது, கர்த்தர் பிள்ளைகளை சுற்றி வேலை அடைத்திருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அந்த நாள் முழுந்து அந்த கூட்டத்துக்கு வந்தேன். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வரும்போது தான் எனக்கு ஆறுதலும் சமாதானம் தான். வீட்டில் கூட சந்தோஷம் கிடையாது. ஆனாலும் ஐயா ஆண்டவர் தாமே இந்த ஐயா மூலமாக இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி விட்டுருக்கார். இந்த கூட்டம் டெய்லி நடந்தால் கூட பரலோகத்தில் இருந்தது போல இருக்குது எனக்கு. அன்றைக்கி மனைவிக்கு கூட முறையீரல் பாதிக்கப்பட்டு இந்த வருஷம் ரொம்ப முடியாத அளவுக்கு மறிக்கிற தன்மையில் இருந்தால், அப்போ கூட அடிமைக்கு கூட்டத்தில் கலந்து கொண்டு போன கூட ஐயா ஒரு வசனம் சொன்னார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், காற்றையும் கடலையும் அமற்றுவார்னு சொல்லி இப்படியாக ஒரு வசனம் கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த சாட்சியில் கூட அவங்க எப்படியாக ஐயா ஒரு வெளியூரில் இருக்கும் பொழுது புயல் காற்று அடிச்சது. அப்பொழுது அங்கே இருந்த கூரைகள் செட்டுகள் எல்லாம் இப்படியாக இதானதான ஐயா எங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துன்னு சொன்னது அந்த வார்த்தையின்படி. உடனே மனைவியை பெரிய சுற்று அருள்ராஜை கூப்பிட்டு போனோம். அவர் உடனே முறையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சைடு முறையீரல் பக்கமே தெரியாத அளவுக்கு இருந்தது, ஒரு பக்கம் தான் இருந்தது. ஆனாலும் முடியாது அப்படியாக அருள் பெரியாஸ்பத்திரி கொண்டு போக சொன்னாங்க. அப்பொழுது கூட ஆண்டவரே ஜீவனை கொடும் சாமி இப்படி நாம மகிமைப்பட்டுன்னு சொல்லி இப்படியாக உடனே அந்த ஸ்பாட்லேயே உடனே பெரியாஸ்பத்திரியில் அந்த அருள்ராஜ் எடுத்து இதை பார்த்து முறையிலே 3/4% அரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க நல்லபடியாக ஆண்டவர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து உடனே மாத்திரை மருந்து கொடுத்து ஆண்டவர் தான் அந்த நாளில் அடிமை விசாரிக்க வரவர்கள் கூட நான் வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு எந்த வித துக்கத்தையும் துயரத்தையும் கடவுள் தரலை. அதனால் சந்தோஷமாக அவளை மீண்டும் கடத்தல் கூட்டி சேர்த்தார். கடவுள் இடையில அந்த மாத்திரை மருந்து இடையில விட்டுட்டா. இப்போ இளபடி இடையில கூட ரொம்ப பாதிக்கப்பட்டு பழையபடி ஆஸ்பத்திரி கொண்டு போகும்பொழுது டாக்டர் ஏசுனாங்க, பழையபடியும் முறையில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்பொழுது 2வது அப்படியாக டாக்டர் அப்படியாக ஆண்டவர் தான் இறக்கப்பட்டு 2வதும் அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னையும் பிள்ளைகளையும் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இப்படியாக எங்களுக்கும் டெஸ்ட் எடுக்கும்பொழுது எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை, நம்மளுக்கு நல்லா இருக்குது. இப்படியாக ஆண்டவர் தான் எங்களுக்கும் இந்த இது இல்லாதபடி அவள் இந்த 2வது ட்ரிப்பும் ஆண்டவர் தாமே நல்லபடியாக பாதுகாத்து எவ்வளோ சோர்ந்து போய் படுத்து கிடந்தா. அந்த வருஷம் ஆண்டவரே உடைய பிறப்பின் மெண்டாடிய ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமப்பான்னு சொல்லி சொன்னேன். நான் எவ்வளோத்துக்குள்ளே சோர்ந்து போய் கிடந்தாலோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவார் எல்லாவற்றையும் செய்யப்பலன்னு போல ஏசப்பா தாமே அவளையும் பலப்படுத்தினார், என் பிள்ளைகளையும் மட்டும் பாதுகாத்து வந்தார். எனக்கும் மட்டுமாக அடிமைக்கு கூட ஒரு இப்படியாக 1.5 லட்சம் ரூபா அப்படியே பத்திரத்தை வச்சு 6 மாதத்தில் தாரன்னு சொல்லியிருந்தார். அவர் இப்படியாக ரூபாய்க்காக இப்படியாக ஏமாற்றி கொண்டிருக்கும்போது அதுலேயும் துக்கம். எப்படியா அடிமையும் 1.5 லட்ச ரூபா கொடுத்து பத்திரம் திருப்பணும், அதுலேயும் துக்கம். இந்த துக்கத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் தாமே அடிமை கூட இருந்து இப்படியாக இம்மட்டும் அவர் பிறப்பின் கொண்டாடியும் சந்தோஷமாக கொண்டாடவும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்தார். இம்மட்டும் அவர் செய்த நன்மைகளுக்காக என் தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே வைத்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. உன்ற கால்கள் சரித்திடும் போது பிறகு காக்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எந்த கால்கள் சரித்திடும் போது பிறகு காக்கும் கிருபை உமது செட்டைகளே எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே என்ற தாவரமே, அடைக்கலமே என் ஆதாரமே, மறைவிடமே என்ற தாவரமே, அடைக்கலமே என் ஆதாரமே, ஆதாரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கணவருக்கு சோகமடாமாகி 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷமும் தேவன் தாமே என் வீட்டை நடத்தினார் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா தெரியும், குடும்பத்தில் தலைவன் வருமானம் இல்லைன்னா எப்படி அந்த குடும்பம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்துலையும் நான் வேறு ஒன்றுமே இல்லை, இந்த பாட்டில் நடந்த ஒவ்வொரு வரியும் என்னை தாக்குச்சு. ஆனால் அந்த வரிகள் படியே அவர் அந்த பாட்டை எழுதியிருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னை வார்த்தையால் தான் ஒவ்வொரு நாளும் தேய்ச்சினேன். அந்த வசனங்களை எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு அந்த வார்த்தைகள் படியே எனக்கு ஆகட்டும்னு சொல்லி இன்னும் வரைக்கும் நான் சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து இன்னும் வரைக்கும் என் டைரியில் எழுதி எழுதி வச்சு ஒவ்வொருத்தரும் சொன்ன வாக்குகளை எழுதி எழுதி வச்சு அதன்படியே அறிக்கையிட்டு அந்த வார்த்தைகள் எனக்கு ஒவ்வொரு தடவையும் பயனுள்ளதாக மாறிச்சு. இன்றைக்கு என் கணவர் என்ன கூப்பிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னக்கூட்டி அவங்க ஒரு மாதிரி மன தெளிவு இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கு நான் அப்படியும் நான் விடலை. இருந்தாலும் எல்லோரும் சொன்னாங்க, இவன்ட்டெல்லாம் எதுக்குமா இருந்து நீங்கள் ஏன் வேஸ்ட்டு பண்ணுறீங்க, வெளியே எங்கேயும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் தேவன்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்படி வந்திருந்தா என்னை விட்டு போயிருந்தா எப்படி எனக்கு மனசுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி அவங்களையும் நான் விட மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்னும் வரைக்கும் நான் பராமரித்து வரேன். ஆனால் அவங்களுக்கே தெரியாது. ஆனாலும் அவங்களும் இப்பவும் குழப்ப நிலையில் தான் இருந்தாலும் தேவன் தாமே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்துலேருந்து பீஸ் கட்டுலேருந்து எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். நான் கவலைப்பட்டேன். ஆனாலும் டாக்டர் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அப்நார்மலில் இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் என்ன வேலைக்கு போகாம தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் டாக்டர்கிட்ட போகும்போது தான் அவங்க அப்நார்மலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் மருந்துலாம் மாத்திரைலாம் கொடுத்தேன். அவங்க ஃப்ரெண்டுலாம் எனக்கு உதவி செய்தாங்க. நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்டுலாம் இவன் எப்படி ஒரு டேலண்டான ஆள், நல்ல டிவி மெக்கானிக் தான், நல்ல டேலண்டான உள்ள ஆள் தான். ஆனாலும் சூழ்நிலை இப்படி அமைஞ்சிட்டு அதனால் அவங்க ஃப்ரெண்டுலாம் எனக்கு ரொம்ப உதவி செய்தாங்க. இப்போவும் உதவி ஆண்டவர் கண்களில் தயவு கிடைக்காம யாருக்கும் ஒரு உதவி செய்ய முடியாது. அப்படி உதவி செய்து எங்கள் குடும்பத்தை இப்போதும் கவலை இல்லாமல் ஒரே ஒரு வசனம் மட்டும் ஒரு நாள் நான் ஆராதிக்கும் போது அழுது கொண்டு இருந்தேன். அப்போ வந்து அழாத இந்த பாஸ்டர் முடிஞ்ச உடனே நான் மனசில் தான் பேசினேன், அவர்கிட்ட கூட நான் சொல்லலை. நான் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அழாத உனக்கு வேண்டிய பிள்ளையெல்லாம் நான் செய்வேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சி வச்சுட்டு இன்னும் வரைக்கும் நீ அழாத பயப்படாத உனக்கு வேண்டிய பிள்ளைலாம் நான் செய்வேன்னு சொன்னீங்களப்பா அப்படின்னு தான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லி கேட்டு வாங்கி இப்போதும் அந்த அவங்க உட்காந்துருக்காங்க. முந்தி பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. எனக்கு சந்தோஷம்தான். அப்படி தான் நீ யாருன்னு கேட்பாங்க. என் பொண்ணுகிட்ட நீ யார், உங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்படி கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம். என்னையுமே மனைவின்னு அவங்களுக்கு அடையாளமே தெரியல, அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் இப்போதுக்கு நல்ல தெளிவாகி இங்கே ஒரு 2 வருஷமாக வந்திருப்பேன். அவங்கள கூட்டு வந்து ஐயாவை கூட்டுவாங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கூட்டு வந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு தெளிவுன்னு ரொம்ப சொல்ல முடியாது, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை தான். ஆனாலும் ஒரு செக்யூரிட்டி வேலையில் கொடுத்து அவங்களுக்கு வருமானமே இல்லாமல் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் இப்போ நாங்கள் ஒரு நல்லா எங்களை பார்த்தாலே சொல்ல முடியாது நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லாத அளவுக்கு ஆண்டவர் தாமே எங்கள் வீட்டை நடத்துகிறார். தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம், நன்றி. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அக்கா செல்லு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமாம், இன்னொரு ஒரே ஒரு டீம் வாங்கலேன். அடுத்த வாரம் நீங்கள் தயாராக வாங்க. அடுத்த வாரம் ஒரு 4-5 குடும்பத்துக்கு சான்ஸ் கொடுக்கப்படும். ஒரே ஒரு டீம் வாங்க, டக்குன்னு பாயிண்ட் டு பாயிண்ட். அல்லேலூயா, டைம் ஆகிட்டுருக்கு, வாங்க. என்ன அங்கங்கே பார்க்கிங்க? ப்ளீஸ், ஒரே ஒரு ஆள், டைம் இல்லை. அம்மா கூட இன்னொரு ஆள்னா வாங்க. வாங்க அக்காவா, 3 பேர் வாங்க, 3 பேரும் படிங்க வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை
சாத்தணும். 1987 என்னை ரட்சித்தார். என் தேவன் நடத்தி வந்ததேன்னு நன்றி செலுத்துறேன். அதே சமயம் ரொம்ப பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் அதன் மத்தியில் என் தேவன் நடத்தி வந்தார். 30 ஆண்டுகளுக்கு மேலே, காரணம் 30 ஆண்டு ஆகுது. அவர் நடத்தின பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியம். எல்லார் மத்தியிலும் என் தேவனை கத்து நடத்தி வந்தார். பயங்கரமான நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், கண்ணீர் அதன் மத்தியில் என்னை நிறுத்தினார். என் பிள்ளை திருமணம் நல்லா நடத்தி கொடுத்தார். எல்லாரும் ஆச்சரியம் நடத்தி வந்தார். அதுக்கு நன்றி செய்கிறேன். அதே போல் 2024 2022 இந்த யெகோவா தீவனத்தை நினைத்தார். செபதூலித்து கிடச்சது கிருபை கொடுத்தார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். அந்நிய சகோதரர் சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனே கதை என்னை போஷித்து நடத்த தேவையில் எல்லாவற்றையும் இதை சந்தித்தார். நிறைய நெருக்கங்கள், பாடுகள், அதன் மத்தியில் தேவனை துதிக்க, ஆராதிக்க, அதோட காத்து செவிக்க தேவனுக்கு இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். கதை அநேகருக்கு சாட்சியாக வச்சு கத்தை தான் சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை திட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அடுத்த வாரம் கண்டிப்பாக படிக்காதவங்க கண்டிப்பாக தயவு செய்து வாருங்க. ஆமாம், சைனா இடத்துல ஊருக்கு போகிறாங்களாம், அவங்க ஒரு பாட்டு படிக்க போகிறாங்க. ஓடியா, டக்குன்னு டைம் இல்லை. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். பாடல் அப்பா ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒன்றுமே இல்லாத நேரம், வெறுமையாக இருக்கிற நேரம் எல்லாருமே என்ன செய்வோம், ஆண்டவர் இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இந்த பாடல் அப்பா எங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. 4 பேர்த்துக்கு கத்தர் உண்டு, வார்த்தை உண்டு. கேரி தாட்சி நீர் கூட வச்சினாலும், தேசம் பஞ்சத்தில் கூட மாறினாலும், நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லாத நேரம் இந்த பாடலை டெய்லியுமே நாங்கள் 6 பேர் சேர்ந்து இந்த பாடல் நாங்கள் பாட ஆரம்பித்தோம். பாட இந்த அற்புதத்தை நாங்கள் காணலை சின்ன பிள்ளையில. அப்போ கொஞ்சம் நாளாக விசுவாசத்தில் அப்போ இந்த பாட்டை டெய்லியுமே தொடர்ந்து இந்த பாடல் எப்பயுமே பாடிடுவாங்க. பாடும்போது எதுக்கு இந்த பாடின பாட்டே பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் அடிக்கடி கேட்பேன். ஆனாலுமே அவங்க பாடும்போது ஒவ்வொரு அற்புதங்கள் நாள் அடைவில்
நாட்களை அடைய 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 ஆண்டவர் வந்து இந்த வார்த்தைகள் ஒன்றுமே வெறுமையாய் போகாதுன்ற வேதத்தில் சொல்லியிருக்கிறதுபடி தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் மாற்றினார். ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம். 3 அண்ணன்மார்களுக்கு ட்ரெஸ் ஒழுங்காகவே இல்லை, போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்ருக்காங்க, ஃபேட் ஆகிட்டு. அதனால ஊழியத்துக்கு வந்த புதுசில் அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம். நான் ஒரே பொண்ணுனால நான் என் ட்ரெஸ்ஸை நான் மட்டும் தானே போடுவேன். 3 பேரும் மாற்றி மாற்றி போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் கிளம்பிட்டேன். அம்மா சொன்னாங்க, பசங்க வராமல் நான் வரமாட்டேன், நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்துட்டாங்க. உடனே நான் அப்பா 3ஆவது அண்ணன் போயிருந்தோம். 3ஆவது அண்ணன் 2 பேர் போட்டு கழிக்கிறது தான் அவன் போடுவான். அப்படி இருக்கும்போது 3 பேருமே என்ன செஞ்சிட்டோன்னா போயிட்டோம். கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம், ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, மொய் கொடுப்பாங்க, போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வண்டி சாப்பிட்டாச்சு, மொய் கொடுத்தாச்சு, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஒருத்தவங்க 1 நிமிஷம் நிற்க முடியுமா உங்களால் அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அப்பா ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தாங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல சட்டை இல்லையே, வாங்கி கொடுக்க ஏசப்ப உதவி செய்வாங்க அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா வந்துட்டாங்க. வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர், இருங்க 1 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு புது சட்டை 3 சட்டை எடுத்துகிட்டு வந்து என் பையனுக்கு எடுத்து கொடுத்தேன். என் பையன் நல்லாவே இல்லை, இது என்ன சட்டை அப்படி சொல்லிட்டு அப்போ வந்த மாடலை நல்லாவே இல்லை, இது என்னம்மா சட்டை அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்காங்களாம். அவங்க ஜோம் பண்ணும்போது ஏசப்பா உங்களை காட்டினாங்க அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா உதவி செஞ்சாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது அநேகருக்கு அந்த நேரம் ஒரு சேட் கூட இல்லாத நேரத்தில் ஆண்டவர் இன்னைக்கு அப்பாவுடைய கரங்களை ஆசீர்வதித்து அநேகர் மூலமாக தேவன் கொடுக்கறதுக்கு தேவன் உதவி செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 15 நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம்.